ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசனி சேனல். போன வீடியோவில் வேஸ்டேஜ், அதாவது காய்கறி கழிவுகளை வச்சு நம்ம இயற்கை உரம் தயாரிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். அந்த இயற்கை உரம் இன்னும் ரெடி ஆகலை. 45 நாள் கழிச்சு அது எப்படி உரமாக மாறிச்சுன்றதை நான் வீடியோவை போடுறேன், அப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு முருங்கை செடி வாங்கியிருக்கேன். அந்த பார்சல் இன்றைக்கி தான் வந்தது. அதுதான் கரும்பு முருங்கைன்னு சொல்கிறாங்க. முருங்கையில் நிறைய வெரைட்டி இருக்குது. யாழ்ப்பாண முருங்கை, சோத்து முருங்கை, நீளமான முருங்கை, அப்புறம் குட்டை முருங்கை, இதெல்லாம் இருக்குது. அந்த வகையில் இது கரும்பு முருங்கைன்னு சொல்கிறாங்க. இந்த முருங்கை எனக்கு பார்சலில் வந்தது. இதை பிரிக்கிறதுக்கு ரொம்ப நான் சிரமப்பட்டேன். ஏன்னா வேரோடு அனுப்பியிருந்தாங்க. அது எங்கேயாவது கட் ஆகிட போகுதுன்ட்டு ரொம்ப நிதானமாக நான் கட் பண்ணேன். கரும்பு முருங்கை நீளமாக வளரக்கூடியது. இந்த மரம் பார்த்திங்கன்னா 30 வருஷம் காய்க்குமா. அதாவது வருடம் ஃபுல்லாக காய்க்கக்கூடியது இந்த கரும்பு முருங்கை. நம்ம நாட்டு ரகம்தான் இதுவும். மற்ற முருங்கை செடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் காய்க்கும், அப்புறம் காய்க்காது. ஆனால் இது வருடம் ஃபுல்லாக காய்க்குன்னு சொல்கிறாங்க. ஒரு அடி ஒரு முழம் அளவுக்கு என்னுடைய அளவு இருக்குமா. அந்த அளவுக்கு நீளமாக காய்க்குமா. சாப்பிட்டு முடிக்கும் போது இனிப்பாக இருக்குமா. அதனால தான் அந்த பேரே வந்துச்சான். அதாவது கரும்பு சாப்பிட்டு அப்படி இனிப்பு இருக்கும், அந்த மாதிரி இது சாப்பிட்டு முடிக்கும்போது ஒரு இனிப்பான சுவை இருக்கும். அப்புறம் என்னுடைய சதைப்பற்று நிறைய இருக்குமா. இது காரணம் கரும்பு முருங்கையினுடைய இனிப்பு கடைசியில் வரும்போது அந்த சாப்பிட்ட ஞாபகம் இருக்கா, கரும்பு சாப்பிட்ட அந்த இனிப்பு இருக்கிறதுனால கரும்பு முருங்கைன்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த எனக்கு பார்சலில் அன்னைக்கே அன்றைக்கே நீங்கள் செடி வச்சிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக மணல் மண் 2 பங்கு, மணல் 1 பங்கு, இல்லைன்னா தேங்காய் நார் எடுத்துக்கலாம். சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, அப்புறம் வேப்ப முன்னாக்கு, இதெல்லாம் கலந்து ஒரு கலவையை மண் கலவையை நான் ரெடி ஆக்கி வச்சுருந்தேன். நான் 2 முருங்கை செடியாக வாங்கியிருந்தேன். இது பாருங்கள், அது அந்த வேரை ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றியிருந்தாங்க. அதை பிரிக்கிறதுக்கு பார்த்து செய்யணுமே, நிதானமாக பண்ணேன். நம்ம வேர் டேமேஜ் ஆகிட போகுதுன்ட்டு பார்த்து செய்யணுன்ட்டு நிதானமாக பண்ணேன். இந்த முருங்கை செடி இந்த கம்பளி பூச்சிக்காக பயந்து முருங்கை செடி எங்கள் வீட்டில் வளர்ந்தா கூட நாங்கள் வெட்டி போட்டுருவோம். நிறைய கம்பளி பூச்சி வருதுன்னு. ஆனால் அந்த மோரில் பெருங்காயத்தை கலந்து நீங்கள் வேரில் தெளிச்சிட்டே வந்தீங்கன்னா கம்பளி பூச்சி தொந்தரவு இருக்காதுன்றாங்க. அப்புறம் அதனுடைய அடியில் பெருங்காயத்தை கூட போட்டு வைக்கலாம். அந்த மரத்தினுடைய வேர்க்கடியில் பெருங்காயத்தை போட்டு வச்சா கம்பளி பூச்சி தொந்தரவு வராதுன்றாங்க. முருங்கை இலை தெரியும் எல்லாருக்குமே, நிறைய இரும்புச்சத்து உள்ளது. அதனுடைய பூ, காய், வேர் அனைத்தும், அந்த பட்டை கூட இது கஷாயம் வச்சு குடிக்கிறாங்க. பிரிச்சுட்டேன் நான். இந்த செடியை வைக்கிறேன். இது 15 நாளில் கொஞ்சம் வளர்ந்துரும்னாங்க. 2 மாதத்தில் காய் காய்க்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நான் இதை 2ஐயும் வச்சுருக்கேன். நான் ஒரு முருங்கை போனாலும் இன்னொன்று வரும்ன்ட்டு 2ஆக வாங்கிட்டேன். அதனால் எப்போவுமே இந்த கரும்பு இந்த முருங்கை செடி இருந்தாலே வீட்டில் இருந்தால் போதும். அதனுடைய ஒவ்வொரு பாகமும் நமக்கு அத்தனை மருத்துவ குணத்தை கொடுக்கும். அதனுடைய இலையாகட்டும், பூவாகட்டும், காய் அனைத்துமே மருத்துவ குணம் நிறைஞ்சது. அதனால தான் சொல்லுவாங்க, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான். அந்த முருங்கை இருந்தால் போதும், அதனுடைய ஒவ்வொரு பாகமும் சாப்பிடும்போது நமக்கு ஆரோக்கியமாக இருப்போம், நம்ம தெம்மாக இருப்போம்னு, கடைசி வரைக்கும் நம்ம ஆரோக்கியம் இருக்குன்னு. இந்த முருங்கை செடியை நட்டுட்டேன் நான். சொன்னாங்க கொஞ்சம் துளிர் விடுற வரைக்கும் நிழலில் வச்சுட்டு அப்புறம் வெயிலில் வைங்க. நாங்கள் இது பாருங்கள் நட்டேன். இது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு, பரவாயில்ல. இப்போ ஒரு 10 நாள் ஆச்சு வச்சுட்டேன், வளர்ந்துருக்கு. இன்னொரு செடி கொஞ்சமாக தான் துளிர் விட்டுதுன்னு, அதுவும் வெயிலில் தான் வச்சேன். இந்த வெயிலுக்கு தாங்கலையா என்னதில்லை, சின்ன வளர்ச்சி குறைவாக தான் இருக்குது. பாருங்க, அந்த முருங்கை செடி இடம் மாற்றி வைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது. உங்கள் வீட்டில் கரும்பு முருங்கை இருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் வந்ததும் அடுத்த வீடியோ போடுறேன். கரும்பு முருங்கையினுடைய அந்த முருங்கை எப்படி வளருதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த கரும்பு முருங்கை சதைப்பற்று அதிகம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. முருங்கை செடி உங்கள் வீட்டிலே இருக்கலாம். இருந்தால் எப்படி எதுக்கு வளர்ந்துருக்கு இது வரைக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.